இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இது உங்கள் டிஎஸ் இன்ஃபோஹப். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு பொறுமையே இல்லை. யூ ஹாவ் நோ பேஷன்ஸ் அட் ஆல். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. நோ பேஷன்ஸ் பொறுமையே இல்லை. யூ ஹாவ் நோ பேஷன்ஸ் அட் ஆல். தேவையில்லாமல் எதையும் பேசாதே. டோன்ட் டாக் unnecessarily. டாக்னா பேசுறது, டோன்ட் டாக்னா பேசாத. unnecessarily அப்படிங்கிறப்போ தேவையில்லாமல். டோன்ட் டாக் unnecessarily. என்னால் அங்கே வர முடியாது. ஐ cannot come there. cannot அப்படிங்கிறத can't அப்படின்னு சொல்லலாம். அங்கே வர முடியாது, என்னால் அங்கே வர முடியாது. ஐ can't come there. எல்லாரையும் ஏன் நம்புற அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? why do you trust everyone? ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. ஏன் why அப்படின்னு கேட்போம்ல, எவ்ரி ஒன்னா எல்லாரையும். why do you trust everyone? உன் வேலையை பார். அதாவது என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத, உன் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கு இங்கிலீஷில் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். என்னோட விஷயத்தில் தலையிடாத, உன் வேலை மட்டும் பாரு. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் எல்லையை தாண்டாதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். உன் எல்லையை தாண்டாதே. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்து. சும்மா சாக்கு போக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். சும்மா சாக்கு சொல்லாத. ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங். எனிதிங் அப்படின்னா எதுவுமே. ஹியர் அப்படின்னா கேட்கறது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங். உன் அறிவுரையை உன்னிடமே வைத்துக்கொள். அதாவது நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் யுவர் அட்வைஸ் டு யுவர் செல்ஃப். நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லாத, நீயே வச்சுக்கோ. கீப் யுவர் அட்வைஸ் டு யுவர் செல்ஃப். என்னை தொந்தரவு செய்யாதே. நான் வேலையாக இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு. தொந்தரவு செய்யாதே. டோன்ட் டிஸ்டர்ப். என்ன அப்படிங்கிறப்போ மீ. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்னை தொந்தரவு செய்யாத. நீ என் நேரத்தை வீணடிக்கிறாய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். நீ என்னோடய டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுற. யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ என்னோடய நேரத்தை வீணடிக்கிற. யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் கத்தாத. என்கிட்டலாம் கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஷவுட் அட் மீ. ஷவுட் அப்படின்னா கத்துறது. டோன்ட் ஷவுட்னா கத்தாத. அட் மீ என்னிடம். டோன்ட் ஷவுட் அட் மீ. எங்கிட்டலாம் கத்தாத. இதே உன்னிடம் யார் சொன்னது? நம்மள்ட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால், இதை உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹூ டோல்ட் யூ திஸ். திஸ் அப்படின்னா இதை. ஹூனா யார். சொன்னது அப்படிங்கிறப்போ டோல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹூ டோல்ட் யூ திஸ் அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு கவலை இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க். ஐ டோன்ட் கேர் எனக்கு கவலை இல்லை. வாட் யூ திங்க் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதிலிருந்து விலகி இரு. ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். அதாவது இந்த விஷயத்துலேருந்து விலகியே இரு, நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுலேருந்து விலகியே இரு. ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். புத்திசாலி போல நடிக்காதே. புத்திசாலி மாதிரிலாம் நீ நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். புத்திசாலி மாதிரிலாம் நடிக்காத அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் விளையாடவில்லை. அதாவது நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கெலாம் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் நாட் ஜோக்கிங். நான் விளையாடலை, சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சமயத்தில் என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ எம் நாட் ஜோக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கேருந்து வெளியே போ, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் ஹியர். இங்கிருந்து, ஹியர், கெட் அவுட் ஆஃப் ஹியர். முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போ, கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என் பொருட்களை தொடாதே. என்னோட பொருளெல்லாம் தொடாத. டோன்ட் டச் மை திங்ஸ். டோன்ட் டச் மை திங்ஸ். என்னோட பொருட்களெல்லாம் நீ தொடாத. டோன்ட் டச், தொடாதே. மை திங்ஸ்னால் என்னோட பொருட்கள். டோன்ட் டச் மை திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முதலில் நான் சொல்வதை கேள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லிசன் டு மீ ஃபஸ்ட். ஃபஸ்ட் நான் சொல்கிறது கேளு, அப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லிசன் டு மீ ஃபர்ஸ்ட். சரிங்களா? முதலில் நான் சொல்வதை கேள், லிசன் டு மீ ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பேசுவதற்கு முன் யோசி. அதாவது நீ ஒன்று பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். நீ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதே. இந்த தவறை மீண்டும் செய்யாதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். டோன்ட் ரிப்பீட், மீண்டும் செய்யாத. இந்த தவறை, திஸ் மிஸ்டேக், டோன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். பி கேர்ஃபுல் அப்படிங்கிறப்போ கவனமாக இரு. பேசும் வார்த்தைகளில், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வித் யுவர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ ஏன் உண்மையை மறைக்கிற? நீ ஏன் உண்மையை மறைக்கிற? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒய் ஆர் யூ ஹைடிங் த ட்ரூத். ஒய் ஆர் யூ ஹைடிங் த ட்ரூத். ஹைட் அப்படின்னா மறைக்கிறது, ட்ரூத்னா உண்மையை. ஒய் ஆர் யூ ஹைடிங் தி ட்ரூத். இவ்வளோ பிடிவாதமாக இருக்காதே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஸோ ஸ்டபன். இவ்வளோ பிடிவாதமாலாம் இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் பி ஸோ ஸ்டபன். ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ என்னிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். நீ என்னிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். வேண்டும் அப்படிங்கிறப்போ ஷுட் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்ல போகிறோம்? யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இயர்லியர். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ இயர்லியர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். உனக்கு என்னதான் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கேள்விப்படுவது எல்லாம் நம்பாதே. கேள்விப்படுறது எல்லாத்தையும் நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ ஹியர். டோன்ட் பிலீவ்னா நம்பாத, எவ்ரி திங்னா எல்லாமே. டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ ஹியர். கேள்விப்படுவது எல்லாம் நம்பாதே. ஓகே, இன்றைக்கி சிம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கான வார்த்தை unnecessarily. இந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாமே. தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.